ஹீலிங் என்பது நேரான பாதை அல்ல, ஆனாலும் அது நிச்சயமாக மதிப்புடையது. குணமடைதல் என்பது ஒரு நேர்கோடு போல தொடங்கி முடிவடையும் செயல்முறை அல்ல, அது ஒரு சுருள் பாதை. சில நாட்களில் நீ மிகுந்த தன்னம்பிக்கையுடன் இருப்பாய், மனம் லேசாக இருக்கும், நான் இதை கடந்து விட்டேன் என்று நினைப்பாய். ஆனால் சில வேளைகளில் ஒரு சிறிய நினைவு, ஒரு இடம், ஒரு மனிதர், ஒரு பாடல் பழைய வழியை மீண்டும் எழுப்பிவிடலாம். அந்த நொடியில் உனக்கு தோன்றலாம், நான் மீண்டும் ஆரம்பத்திற்கே வந்துவிட்டேனா என்று. இல்லை, நீ ஆரம்பத்திற்கே திரும்பவில்லை, நீ அதே இடத்தை மீண்டும் கடக்கிறாய். ஆனால் இந்த முறை நீ பலமாக இருக்கிறாய். குணமடைதல் என்பது வலியை மறந்து விடுவது அல்ல, அது வலியுடன் வாழ கற்றுக்கொள்வது. அது உன் மனதை மெதுவாக புரிந்து கொள்வது. அது உன்னை நீ மன்னிப்பது. அது உன்னை நீ பாதுகாப்பது. ஒரு உதாரணம் பார்ப்போம். அருண் என்ற ஒரு இளைஞன் அவன் மிகவும் நம்பிக்கை வைத்திருந்த ஒரு நண்பனால் துரோகம் செய்யப்பட்டான். அந்த சம்பவம் அவனை உள்ளுக்குள் உடைத்தது. யாரையும் நம்ப முடியாமல் அவன் தனிமையில் மூழ்கினான். ஆரம்பத்தில் அவன் தினமும் அந்த சம்பவத்தை நினைத்து கோபம், வலி, வருத்தம் எல்லாவற்றையும் அனுபவித்தான். காலம் சென்றது. அவன் மெதுவாக புத்தகங்கள் படிக்க ஆரம்பித்தான், உடற்பயிற்சி செய்தான், தன்னம்பிக்கையை வளர்க்க முயன்றான், புதிய மனிதர்களை சந்திக்க ஆரம்பித்தான். வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறியது. ஆனால் ஒரு நாள் அந்த பழைய நண்பரை திடீரென்று பார்த்தான். உள்ளே ஒரு அதிர்ச்சி. பழைய வழி மீண்டும் வந்தது. அவன் மனதில் சந்தேகம், நான் இன்னும் குணமடையவில்லையா என்று. ஆனால் இந்த முறை வேறுபாடு இருந்தது. முன்பு அவன் அந்த வழியில் நாட்கள் முழுக்க மூழ்கியிருப்பான். இப்போது அவன் வலியை உணர்ந்தான், அதை ஏற்றுக்கொண்டான். ஆனால் அதில் தங்கிவிடவில்லை. அவன் முன்னேற முடிந்தது. அதுவே ஹீலிங். நண்பர்களே, குணமடைதல் என்பது ஒரு பயிற்சி. அதற்கு பொறுமை தேவைப்படும். அது சுய அன்பை கேட்கும். சில நேரங்களில் ஓய்வு எடுத்துக்கொள்ள வேண்டும், சில நேரங்களில் அழ வேண்டும், சில நேரங்களில் யாரிடமாவது பேச வேண்டும். இவையெல்லாம் பலவீனம் அல்ல, இவை உன் குணமடைதலின் பகுதிகள். உன்னை மற்றவர்களுடன் ஒப்பிடாதே. யாரோ ஒருவர் வேகமாக முன்னேறியிருப்பார், மற்றொருவர் இன்னும் போராடி கொண்டிருப்பார். ஒவ்வொருவரின் பயணம் தனித்துவமானது. உன் வேகம் உனக்கே சரியானது. ஒரு முக்கியமான அறிவுரை: உன் வலியை குறைத்து மதிப்பிடாதே. இது சின்ன விஷயம்தான் என்று தள்ளிவிடாதே. உனக்கு அது வலிக்கிறதா? அப்படியானால் அது உண்மை. அதை ஏற்று. அதற்காக உன்னை குற்றம் சொல்லாதே. ஹீலிங் நேரான பாதை அல்ல, அது ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்தது. ஆனால் ஒவ்வொரு தடுமாற்றமும் உன்னை கொஞ்சம் புத்திசாலியாக்கும். ஒவ்வொரு கண்ணீரும் உன்னை கொஞ்சம் மென்மையானவராக்கும். ஒவ்வொரு முயற்சியும் உன்னை கொஞ்சம் வலிமையானவராக்கும். ஒரு நாள் நீ திரும்பி பார்த்து உணர்வாய், அந்த வலி வீணாகவில்லை, அந்த போராட்டம் உன்னை உருவாக்கியது என்று. அந்த காயம் உன்னை கருணையுள்ளவராக மனிதராக மாற்றியது என்று. அதனால் இன்று நீ சோர்வாக இருந்தாலும் பரவாயில்லை, முன்னேற்றம் எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை, சில நாட்கள் மீண்டும் அழித்தாலும் பரவாயில்லை. நினைவில் கொள், நீ குணமடைகிறாய், நீ வளர்கிறாய், நீ நினைப்பதை விட பலமாக இருக்கிறாய். ஹீலிங் மெதுவாக இருக்கலாம், ஆனால் அது நிச்சயமாக மதிப்புடையது. தேங்க்யூ.